கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நம்ம எனக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, முக்கியமாக தமிழ்நாட்டுல நேற்றையில இருந்து பார்த்தோம்னா, யாரு வெற்றி பெறுவா? அதாவது டிவிகேவா? டிஎம்கேவா? அப்புறம் ஒரு புறம் இந்த அதிமுக. இன்னும் சில பேர் நாம் தமிழர்லாம் 234 தொகுதியில வெற்றி பெறுன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள வச்சுட்டு சோசியல் மீடியால பல நபர்கள் வந்து பல கருத்துக்கள வந்து வெளியிட்டு வராங்க. இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை? இந்த கருத்து கணிப்பு என்பதே உண்மைதானா? இது எங்கு எடுக்கப்படுது என்பது தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதற்கு மத்தியில பார்த்தோம்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கூட ஒரு அவசரமான ஒரு கூட்டத்த கூட்டியிருக்காரு. இதனுடைய பின்புலத்துல என்ன நடக்குது என்பதை தான் பார்க்க இருக்கோம். அதாவது 2026 தேர்தல். தமிழ்நாட்டுல எத்தனையோ தேர்தல்கள் நடந்திருந்தாலும், இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலா தான் பார்க்க முடியும். ஏன்னா, ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு மாற்று சக்திகள் வந்து உருவாகிக் கொண்டே இருக்காங்க. 1977ல ஆட்சி பிடிச்ச எம்ஜிஆர் அவர்கள் வந்து நடிகரா இருந்து அந்த இடத்துல வந்து தன்னுடைய ஒரு முத்திரையை பதித்து முதல் தேர்தலிலே வெற்றி பெற்றனால, இங்க பல நடிகர்கள் அதற்கு முன்பாக வந்து அவரு திமுகவுல வந்து பல வருடங்கள் பயணித்தாரு. அண்ணா அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு இருந்தனால, அப்போது இருந்த திமுக பிளஸ் தான் இருந்துச்சு. திமுக இன்னொரு மாற்றா வரும்போது அதிமுக வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா எம்ஜிஆர் ஒரு நடிகர்ன்ற ஒரே காரணத்தினால, பல நபர்கள் நம்மளும் இந்த இடத்துல போய் ஒரு சந்தேகப்படணும்னா ஏதாவது நம்ம ஏதாவது விக்க முடியும். நம்ம நினைச்ச ஏதாவது சாதிக்க முடியும் அப்படின்றனால ஒரு கருத்தை மையப்படுத்தி தான் ஒரு கணிப்பு இப்படி ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு பல நபர்கள் இருந்தாங்க. அதாவது முன்னாள் ஜாம்பவான் சினிமாவில் பார்த்தோம்னா கேப்டன் விஜயகாந்த் இருந்தாங்க, கமலஹாசன் இருந்தாங்க, ரஜினி வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நவரச நாயகன் அவர் கார்த்திக்கும் தன்னுடைய பங்குக்கு பல கட்சிகள்லாம் தொடங்கி அது வந்து நீர்த்து போயிடுச்சுன்னு தான் பார்க்க முடியும். இப்போ 2006 தேர்தல் முதலாக பார்த்தோம்னா தேமுதிக அவங்க தான் களமாடுறாங்க. ரொம்ப நாட்களுக்கு பிறகு நடிகர்ன்ற ஒரு போர்வில் அதுக்கு முன்பாக சீமான் வந்து களமாடியிருந்தாரு. விஜயகாந்த் அவர்கள் வந்து களமாடினதுல பார்த்தா முதல் தேர்தலே அவனுடைய வெற்றியை பதிவு செஞ்சுட்டாரு. தமிழ்நாடு முழுவதும் ஓரளவு ஒரு 7-8% வாக்கு வங்கி வந்து நிரூபிச்சதுனால அடுத்த தேர்தலில் கமலஹாசன் வராரு. 2021ல கமலஹாசன் வராரு. இதற்கிடையில் பார்த்தோம்னா சீமான் தொடர் தோல்விகள், அப்புறம் மக்கள் நல கூட்டணி போன்ற பல்வேறு கூட்டணி வந்து திமுகவுக்கு மாற்று நாங்க தான் திமுகவுக்கு மாற்றாவே இருப்போம், திமுகவை ஒழிச்சுக்கிட்டதான் எங்களுடைய வேலைன்னு சொல்லிட்டு பல கட்சிகள் இறங்கியிருந்தாங்க. ஆனா 2026 தேர்தல் அப்படி இல்லை. விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி 2 வருஷம் தான். அவர் எந்த ஒரு ஃபீல்டுக்கும் போல, இதுக்கு முன்பாக எந்த கட்சியில இருந்தது கிடையாது. 35 வருஷ சினிமா அனுபவம் தான். ஆனாலும் எங்கு பார்த்தாலும் விஜயினுடைய அந்த எக்ஸிட் போலுக்கு முன்னாடி ஒப்பீனியன் போல்னு போடுவாங்க. விஜயே ஜெயிக்கிறதே கஷ்டம் தாங்க. விஜய் ஒரு சீட்டு வருவாரா? பெரம்பூர்ல ஜெயிக்க முடியுமா? திருச்சி கிழக்குல ஜெயிக்க முடியுமான்னு ஒரு கருத்தை வச்சுக்கிறவங்கள எக்ஸிட் போல் முடிவு வந்து அப்படியே மாத்தி இருக்கிறது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் வந்து விஜயே ஜெயிப்பாருன்னு சொல்லக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 சீட்டு ஜெயிக்கும் சொன்னது வந்து பல நபர்கள் வந்து ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியது. தமிழுடைய தமிழ்கல்வி உரிமையாளராக கூடிய அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் கூட ஐடி ஊழியர்கள், நீங்க சென்னையில வந்து டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்கீங்களே, நீங்க சாப்பிட்ற சோறு வந்து திமுக போட்டது. உண்மையிலே வந்து திமுக தான் இன்னைக்கு ஐடி துறை வந்து இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே தலை சிறந்த ஒரு துறையை வந்து உருவாக்குனது திமுக தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த கருத்தை வந்து உதயநிதி ஸ்டாலினோ தற்போதைய திமுக தலைவராகக்கூடிய ஸ்டாலின் அவர்களோ சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது நம்மளுடைய கடமை. அந்த மக்கள் வந்து நமக்கு வாக்களிச்சாலும், ஏன்னா 2021 தேர்தலை வெற்றி பெற்ற போது கூட இதை நமக்கு இந்த மக்கள் வந்து வாக்களிச்சாலும் வாக்களிக்கவில்லை என்றாலும் நம்மளுடைய கடமை வந்து இந்த மக்களுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் போயிட்டு பேசினாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் போன்ற கொங்கு மண்டலம் ஃபுல்லா வந்து திமுக வாஸ் அவுட்டு. அங்க ஒரு கரூர் போன்ற சில மாவட்டங்கள்ல மட்டும்தான் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பே இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல திமுக தான் சோறு போடுன்னு சொன்னோன்னா பல நபர்கள் வருத்திருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விஜய்க்கு வாக்கு என்பது வந்து ஒப்பீனியன் போல தாண்டி எக்ஸிட் பின்னால வந்து விஜய்க்கு வாக்கு வந்து அங்க அதிகமா இருக்கிறது. யாரை கேட்டாலும் இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணி யார்ட்டையா கேட்டோம்னா கூட டிவி கேட்குதாங்க என்னுடைய வாக்குப்பட்டுன்னு வெளிப்படையா சொல்லுவாங்க. கடந்த காலங்கள்ல அப்படிலாம் இல்லை. மாற்று சக்திக்கு திமுக அதிமுக தவிர்த்து யாராவது ஒரு ஆளுக்கு வந்து ஓட்டு போடுத்தாங்கன்னு வைங்க, அதை சொல்லவே மாட்டாங்க. சீமானு கூட போடுறதா கூட அன்னைக்கு சொல்ல மாட்டாங்கன்னு வைங்களேன். ஆனா இன்னைக்கு வந்து விஜய்க்கு தான் நாங்கள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா பேசக்கூடிய தன்மை வந்ததுனால ஐடி ஊழியர்கள், ஐடி சார்ந்த பல்வேறு நபர்கள் வந்து விஜய் வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு அளிச்சிருக்காங்க. இப்ப வாக்களிக்கிறது வந்து எல்லாத்துக்கும் உரிமை, அது அவங்களுடைய ஜனநாயக கடமை. அது யாருக்கு வேணா வாக்களிக்கலாம். இப்ப நான் வந்து ஒருத்தவனுக்கு வந்து ஏதாவது செலவு பண்ணா நீ எனக்கு தான் என் கூட தான் நிக்கணும்னு கிடையாது. அவருக்கு இன்னொரு ஆள் வந்தா அவர் செலவு பண்ண மாட்டேன்னு சொல்றாரா? அல்லது வந்து விஜய் ஒரு நாளைக்கு நல்ல ஒரு ஆட்சி, அதுக்கு வாய்ப்பு இப்போது வரைக்கும் இல்லை, ஒரு 10-20 இடங்கள் எடுப்பதற்கான சூழல் தான் இருக்குது. ஆனா ஒருவேளை அப்படி ஆட்சி அமைக்க சூழல் வந்தா நான் ஐடி நிறுவனத்தை மூடுவேன்னு சொல்றாரா? அப்போ ஒரு அப்டேட்டுக்காக அவங்க ஏதோ பண்றாங்க. திமுக ஆட்சியில நமக்கு இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அதிமுக ஆட்சியில ஐடி ஃபீல்ட்னா மிகப்பெரிய அளவுல வளர்ந்துச்சு,
அப்படியே இருக்கிறத மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்களா கலைஞர் கொண்டு வந்த 90களில் கொண்டு வந்த கலைஞர் அவர்கள் வந்து இந்த ஐடி துறையை வந்து அப்படியே தான் வச்சு அதிமுக ஆட்சியில் வந்து மிகப்பெரிய அளவில் போலனாவும் ஆனால் அது மேனேஜ்மெண்ட் இருந்தாங்களா அது மாதிரி விஜய்க்கு வாக்களிப்போம் நினச்சி கூட வாக்களிச்சுக்கலாம். ஆனால் செந்தில்வேல் அவர்களுடைய கருத்தை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா தற்போது எங்க இவங்களாம் நானும் எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு வந்து 27 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 தேர்தலில் வந்து எனக்கு தெரிஞ்ச உள்ளாட்சி தேர்தல்கள், நாடாளுமன்ற 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், இப்போ ஒரு சட்டமன்ற தேர்தல், இது வரைக்கும் என்கிட்ட வந்து இந்த ஒப்பீனியன் போலும் சரி, எக்ஸிட் போலும் சரி, கருத்தே கிடையாது. நீங்களும் கூட யார்ட்டா கேட்டிருந்தாங்கன்னா கருத்து போடுங்க. ஏன்னா பெரும்பாலும் இங்கே கேட்க மாட்டாங்க. இந்த கருத்து எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா வேற எங்கேயும் கிடையாது. தமிழ்நாட்டில் உங்களுக்குலாம் தெரியும். ஸ்டார் தொகுதி இப்போ விஜய் நிற்கிறாரா, விஜய் நிற்கிற தொகுதினா விஜய்க்கு வெற்றி அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்க. அதே மாதிரி திமுகவில் முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், திமுகவுடைய முக்கிய புள்ளிகள், திமுகவில் ஒரு ஏரியாவில் வந்து செல்வாக்கு நேர்ந்தவர்கள், இவர்களுடைய தொகுதிகள்லாம் பெரும்பாலும் உங்க கணிப்பே எடுக்கிறது கிடையாது. இப்போ மதுரையில் வந்து அமைச்சர் மூர்த்தி இருக்காரா, அந்த தொகுதி திமுகவுடைய வெற்றி தான். அதே மாதிரி பிடிஆர் இருக்கிறா, அந்த தொகுதி வந்து திமுகவுடைய வெற்றி தான். அதே மாதிரி திருச்சியில் நேரு இருக்காரா, அந்த தொகுதி வந்து வெற்றி தான். அதே மாதிரி அன்பில் மகேஷ் இருக்காரா, அந்த தொகுதி வெற்றி தான். அது மாதிரிதான் தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்க தொகுதியும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு, செல்லூர்ராஜ் இருக்கக்கூடிய தொகுதியும் சரி, ஆர்பி உதயகுமார் தொகுதியும் சரி, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி உள்ளிட்ட அனைத்து தொகுதியிலுமே இது வெற்றி அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. சில இடங்கள்ல போய் அவங்க நேரடியாக கேட்குறாங்களா இல்லையானா தெரியல. ஆனா இவங்க ஒரு கருத்து கணிப்புன்னு சொல்லி ஒரு கணிப்பு கொண்டு வந்து நம்மகிட்ட காமிக்கிறாங்க. ஆனா எடுத்தாங்களா வச்சாங்களா என்னதுன்னு இது வரைக்கும் தெரியல. அதை நான் கேட்ட மாதிரி இது வரைக்கும் நான் அப்படி ஒரு ஆளை பார்த்ததே கிடையாது. ஒப்பீனியன் போலுக்காக சில பேர் யூடியூப் சேனல்ஸுக்காக அந்த சில இடங்களில் வீடியோ எடுத்து போடுவாங்க. அதையுமே நீங்கள் செட்டப் பண்ணுவீங்களே. இப்போ நான் வந்து ஒரு காசு கொடுக்குறேன். இப்போ ஊடகங்கள்லாம் அப்படி தான் ஆகியிருக்கு சமீப காலமாக. காசு கொடுக்குற எந்த கட்சி அதிகமாக காசு கொடுக்குதோ அந்த கட்சிக்கு ஏற்ற மாதிரி ஃபேவராக வந்து நடத்துறது. தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிபேட்லாம் நடக்கும் நைட்டில். தினமும் எல்லா சேனல்ஸ்லையும் டிபேட் நடக்கும். அதில் திமுக தரப்பை சேர்ந்தவங்களும் ஒரு 4 பேர் உட்காருவாங்க, 3 பேர் உட்காருவாங்க. எதிர்ப்பு தரப்புலேருந்து ஒரு ஆள் உட்கார விடுவாங்க. அப்போ யாருக்கு ஆதரவாக வந்து அதெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியும். பத்திரிகையாளன்ற போர்வையில் வந்து ஒரு 10 பத்திரிகையாளர் இருக்காங்கன்னா ஒரு 6 பத்திரிகையாளர் வரைக்கும் டிபேட்டை கொண்டு வராங்கன்னா அந்த 6 பத்திரிகையாளர்ல 4-5 வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சி தரப்பு, நாளைக்கு பிஜேபி வந்துச்சுன்னா அவங்க தரப்பு கூட்டு உட்கார வச்சுருவாங்க பத்திரிகைன்னு. ஏன்னா எல்லா தரப்புக்கும் ஆதரவாக பேசக்கூடிய பத்திரிகையாளர் இருக்காங்க. ஆனால் நம்ம இறுதியில் நம்ம இதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, விஜய் அவர்கள் வந்து ஏதாவது எந்த ஜோசியக்காரன் என்ன சொன்னானா என்னன்னு தெரியல, நேரடியாக அன்னைக்கு வந்து எல்லா தொகுதி வேட்பாளர் வந்து இங்கே வாங்க வந்து அசம்பிள் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூவத்தூர் பாணி வந்து கையில் எடுத்திருக்காரு. இது அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை வீழ்ச்சி அடையுமா என்பது தெரில. ஆனால் விஜய் யாரோ வந்து வெற்றி பெறுவோன்ற மாதிரி ஒரு கருத்து வச்சிருக்காங்க. இங்கிட்டு திமுக என்னன்னா 200+, அங்கிட்டு விஜய் என்னன்னா 200+, அங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி என்னன்னா 200+ அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு மத்தியில் வந்து எக்ஸிட் போலுமே வந்து சரியான தகவலை எந்த ஒரு எக்ஸிட் போலுமே தரல. அதே மாதிரி இந்தியா டுடே போன்ற சில இதெல்லாம் வெளியிட்டதுல தாவேக்கா 98லேருந்து 120 இல்லைன்னு சொல்றாங்க. இன்னொரு கருத்து கணிப்பு பார்த்தா திமுக 140 ஜெயிக்கின்றாங்க, ஏடிஎம்கே 140 ஜெயிக்கின்றாங்க, விஜய் 10 தான் ஜெயிப்பான்றாங்க, சீமான் 3ன்னு சொல்றாங்க. இதுல யாருக்கு பரிதாபமான நிலைனா சீமான் தான். அவன் இந்த தேர்தலோட அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியல. யூடியூப் தான் சண்டைன்ற மாதிரி சொல்றாங்க. டிவிக்கு யூடியூப்புக்கும், அதாவது நாம் தமிழர் சீமான் தலைமையிலான யூடியூப் தான் சண்டைன்னு சொல்றாங்க. எதோ அப்படியோ பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த கருத்து கணிப்பு என்பது வந்து பல நபர்கள் வந்து கருத்து திணிப்புன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. கருத்து கணிப்பு நடத்தல, கருத்து திணிப்பு நடக்கல. நமக்கு எந்த ஆளுங்கட்சி நமக்கு யார் எந்த தொகை கொடுக்குறாங்களோ, இப்போ கூடுதலாக வந்து சில சேனல்ஸ்லாம் இன்னைக்கு இருக்க ஆளுங்கட்சி எதுவும் கொடுக்கலன்னு தெரியல, கவனிக்க வேண்டியதை கவனிக்கலான்னு தெரியல. அவங்களுக்கு எதிரான செய்திகளும் நிறையா போட்டுக்கிட்டு நீங்கள் ஜெயிக்கவே மாட்டீங்க, உங்களுக்கான ஆட்சிக்கு எதிரான இருக்குன்னு பல கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஏதோ அப்படியோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பது தான் இந்த நேரத்தில் வந்து நம்ம தெரிவித்து கொள்கிறோம். யார் வந்து இன்னும் புலம்பிக்கிட்டே இருக்க வேணாம். இன்னும் 2 நாள் தான், 2 நாளில் சரியான முடிவு தெரிய போகுது. அதனால் இதை வந்து இப்படியே விட்டு போகிறதா நல்லன்றதா அந்த நேரத்தில் வந்து தெரிவித்துக்கொள்வேன். நன்றி.